ஆண்டவர் ரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக மார்க் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசுவினிடத்தில் வந்து லேகனாகிய பிசாசுக்கள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். இயேசு பூமியில் இருந்த நாட்களில் பலத்த அற்புதங்கள் நடந்ததை குறித்து வேதத்திலே நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒரு முறை கடற்கரை தாண்டி அங்கு வந்து போயிருக்கும் பொழுது ஒரு கல்லறை தோட்டத்திலிருந்து ஒரு மனிதன் வருகிறான். அவன் விலங்குகள் போட்டால் கூட அதை ஒரித்து விடுவான். வஸ்திரம் இல்லாமல் தன்னை கற்களினாலே காயமாக்கி கொடூரமான முரட்டாட்டம் உள்ள மனிதனா இருக்கிறார். காரணம், அவனுக்குள்ளிருந்த அசுத்தாவிகள் அவனை அவ்வளவா அலைக்கழித்து குடும்பத்தை விட்டு வெளியே காட்டுக்குள்ள கொண்டு போய் பரிதாபமான ஒரு நிலைமைக்கு தள்ளிவிட்டது. அவனிடம் யாரும் நெருங்க முடியாது. ஆனால் ஏசு அங்கு போகும் பொழுது பாருங்கள், அவன் வாழ்க்கை மாறுகிறது. அவனுடைய வாழ்க்கை முழுவதுமாய் மாறி, அதை தான் இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்குள்ள இருந்த எல்லா பொல்லாத அசுத்தாவிகளை இயேசு துரத்துகிறார், அவைகள் போய்விடுகிறது. அதற்கு பின்பு அவன் என்ன பண்ணுகிறான்? அந்த பிசாசுகள் பிடித்திருந்த அந்த மனிதன் வஸ்திரம் தரித்து இயேசுடைய பக்கத்துல வந்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறத மற்ற ஜனங்க பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. காரணம், அது ஒரு பெரிய செய்தியாக வேகமா எல்லா இடமும் பரவுகிறது. அவனுடைய வாழ்க்கையே மாறிவிட்டது. இதுதான் நற்செய்தி. அது எல்லாரும் சொல்றாங்க, ஏசு அங்க போனாரு பாரு, அவன் இந்த மாதிரி கல்லறை தோட்டத்துல இருந்தவன் இன்னைக்கு பாரு எவ்வளவு நல்ல வஸ்திரம் தரித்து தெளிவா நீட்டா நார்மலா இருக்கிறான்னு சொல்லும்போது ஜனங்களுக்கு ஆச்சரியமாக தானே இருக்கும். அந்த செய்தி எல்லாருக்குமே சந்தோஷத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. இனி அவ்வளவுதான் அவன் வாழ்க்கைன்னு சொல்லி எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. பெத்தவங்க பிள்ளை முடிஞ்சு போச்சு, அவன் வாழ்க்கையே இப்படி பிசாசினால் முடிந்து போச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. இல்லை, ஆண்டவர் அங்கு போனதினாலே மீண்டும் ஒரு பெரிய மாற்றத்தை அங்கு கொண்டு வருகிறார். இயேசுவை குறித்து சொல்லுகிறது அல்லது இயேசுவிடம் மற்றவர்களை கொண்டு வருகிறது அல்லது இயேசுவை மற்றவர்களிடம் கொண்டு சேர்ப்பதுதான் ஒரு நற்செய்தியின் ஊழியம். அதை ஏற்றுக்கொண்டு, அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு தங்கள் வாழ்க்கையில இயேசுவை அனுமதித்தால் எல்லா இருளும் மாறி வெளிச்சம் உண்டாகி விடுகிறது. உங்களுக்கு தெரியும், காடுகளிலும் மலையின் உச்சி மற்ற பகுதிகளிலும் காட்டுவாசி ஜனங்கள் சொல்லுவோம், முரட்டாட்டமுள்ள ஜனங்கள் வாழ்ந்த தீவுகள் உண்டு. கடுமையான இருட்டான பெண்ணுமாய் உள்ள யாரும் உட்பிரவேசிக்க முடியாத காட்டின் பகுதியும் உண்டு. அங்குள்ள ஜனங்கள் நரமாம்ச பட்சினிகள் சொல்லுவாங்க. மனிதர்களே பிடித்து சாப்பிட்டு விடுவார்கள். யாராவது அவர்களை சாராத மனிதர்கள் அங்க போனா அவங்கள வேட்டையாடி சமைச்சு சாப்பிட்டுருவாங்க. அவர்கள் மத்தியில தான் இயேசுவை கொண்டு போனாங்க. நற்செய்தியா இயேசுவை பற்றி சொன்னாங்க. இயேசுண்டு ஒருத்தர் இருக்கிறார், உங்க வாழ்க்கை மாற்ற விரும்புறாரு. அவர்கள் இயேசுடைய அன்பை சொல்லி அந்த ஜனங்கள் எல்லாம் மாறி, வஸ்திரம் இல்லாதவங்க வஸ்திரத்தை விடுத்தத்தக்கதாய், நாகரீகத்தம் இல்லாதவருக்கு நாகரீகத்தை பெற்றுக்கொண்டு, கல்வி இல்லாதவர்கள் கல்வியை கொடுத்து, அதோடு மட்டுமல்ல அவங்க பாவங்களே மாற்றினார்கள் மிஷினரிகள். இப்படிப்பட்ட ஒரு தீவுல செத்துப்போன சரீரத்தை கூட தோண்டி எடுத்து சாப்பிட்டுருவாங்களாம். மிஷினரிகள் போய் தியாகத்தோடு தங்கள் குடும்பத்தையும் விட்டு நிறைய மிஷினரிகளை கூட அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் தொடர்ந்து போய் அவருடைய வாழ்க்கையை மாற்றி ஆண்டவர்களை நடத்தும் பொழுது அவங்க இந்த பகுதியெல்லாம் மாறிடுச்சு. அவங்க பிள்ளைகள்லாம் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, நல்லா ட்ரெஸ் போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆகார முறைமைகள் மனிதனை சாப்பிடுவதை விட்டு விட்டு நல்லா உழைத்து பயிரிட்டு சாப்பிட கற்றுக்கொண்டாங்க. அப்ப அந்த குறிப்பிட்ட பகுதிக்குள்ள சர்வே எடுக்கும்படியா, இந்த ஜனங்களை பார்த்து சர்வே எடுக்கும்படியா ஒரு டீம் போகுது அந்த கவர்மெண்ட்ல இருந்து. அங்க போகும்போது இந்த மிஷினரிகள்லாம் அவர்களோடு கூட இருந்து இந்த காரியங்கள் செய்யும் போது எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போ ஒரு மனுஷன் கேட்கிறாரு, இவங்களெல்லாம் ஏன் நீங்க இங்க அலோவ் பண்றீங்க? இந்த மிஷினரி எல்லாம் அவங்க எல்லாம் போயிடு, அவங்க தேசத்துக்கு போய் சொல்ல வேண்டியதானே, இவங்களை அலோவ் பண்ணி உங்களுக்கு என்னன்னு சொல்லி கேட்கும் போது ஒரு மாதிரி பேசிட்டாங்களாம். ஆனா இந்த மிஷினரி அமைதியா ஒண்ணுமே சொல்லலையா. ஆனா அந்த ஜனங்க மாறின ஜனங்க சொன்னாங்க, அந்த தலைவன் சொன்னானா, ஐயா அவங்க வரலன்னா நீங்க எங்ககிட்ட உட்காந்து இன்னைக்கு பேசியிருக்க முடியாது அப்படின்னாங்களாம். இல்ல புரியலையப்பா அப்படின்னாப்லையா. அவங்க வந்து எங்க வாழ்க்கையில அந்த இயேசுவை குறித்து சொல்லி ஒரு மாற்றத்தை கொண்டு வரலன்னா நாங்க மனிதர்களா இருந்திருக்க மாட்டோம். எப்படி இருந்திருப்போம்? நீங்க இப்ப வந்திருக்கீங்களா, இதுக்குள்ள எங்க பாத்திரத்துல நீங்க கொதிச்சிட்டு இருந்திருப்பீங்க, நல்ல ஒரு சாப்பாடா மாறி இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க இந்த இடத்துல எங்க கிட்ட உட்காந்து பேசுறீங்கன்னா அவங்க எங்களுக்கு கொண்டு வந்த அந்த நற்செய்தி அப்படின்னு சொன்னாங்களாம். ஆடி போயிட்டாங்களாம். இது எவ்வளவு உண்மை தெரியுமா? நம்ம வாழ்க்கையை யோசித்து பார்ப்போம். நற்செய்தியில கொண்டு போகும்போது முரட்டாட்டம் உள்ள மனிதனை கூட அதை மாற்றிடும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? எல்லா இடத்திலும் ஃபேக் நியூஸ், துர்ச்செய்திகளை தான் பரப்புகிறோம். விசுவாசம் இல்லாத வார்த்தைகளை பேசி சோர்ந்து போக பண்றோம். நாம சோர்ந்து போனது காணாண்டு மற்றவர்களையும் சோர்ந்து போக பண்ணி விடுகிறோம். அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து யார வேணுமாலும் இயேசுவால் மாற்ற முடியும். அது எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அந்த நம்பிக்கையான செய்தியை கொடுங்க.
நீங்க அதை பரப்புங்க, மற்றவங்கிட்ட சொல்லுங்க, தைரியம் கொடுங்க. உங்க வாழ்க்கையில ஒரு புத்துயிர் பெற்று எழும்புவாங்க, நீ பாப்பீங்க. அவ்வளவுதான், இருள் மாறி வெளிச்சம் வந்துரும், துக்கம் மாறி சந்தோஷம் வந்துடும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காக தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பின் சுவிசேஷம், உம்முடைய வார்த்தை, உம்முடைய கிரியைகள் எவ்வளவு பெரியது என்பதை வேதத்தின் மூலமா அறிந்திருக்கிறோம். இன்னைக்கு சமுதாயத்துல நடக்கிற மாற்றங்கள் மூலமா நாங்கள் அறிந்திருக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் கூட நற்செய்தி கேட்கப்படாத இடங்கள் இருக்குதுப்பா. எல்லா துர்ச்செய்தியை கேட்டு முடங்கி போன ஜனக்கூட்டங்கள் ஏராளம். இனி என் பிள்ளைக்கு அவ்வளவுதான், என் குடும்பம் அவ்வளவுதான், என் எதிர்காலம் அவ்வளவுதான், என் தலையெழுத்து அவ்வளவுதான், இந்த பலவீனம் மாறாதுன்னு சொல்லி உலகம் சொல்லலாம். ஆனால் சுகமாக்குகிறவர், விடுவிக்கிறவர், உயர்த்துகிறவர், தப்புவிக்கிறவர், பாதுகாக்கிறவர், போதுமானதா இருக்கிறவர் அப்பா. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எந்த காரியம் துக்கத்தை கொண்டு வருகிறதோ, எந்த செய்தி துக்கத்தை ஏற்படுத்தியிருக்கோ என்று மாற்றி அதை நன்மைக்கு எதுவாக எடுத்துக் கொடுப்பீராக. வழி நடத்துவதற்காக ஸ்தோத்திரம், துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நற்செய்திகளுக்கு வல்லமை உண்டு. நல்ல செய்திகளை சொல்லுவோம், சூழ்நிலைகளை மாற்றுவோம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.